மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அதாவது மனசுல வலிச்சா இங்கே தானே வலிக்கணும், இங்கேயே வலிக்குது, ஆனால் மூளை இங்கே தான் இருக்கு. நம்மளோட பிசிஓடி, நம்மளோட ஹார்ட் அட்டாக்கு, தலைவலி, பிபி, சுகர் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸும் காரணம். அதாவது கால் வலிக்கு கவுன்சிலிங்கா புதுசா இருக்கு. தலைவலிக்காக கவுன்சிலிங், மைக்ரேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது கால் வலிக்கு கவுன்சிலிங்கா. நம்ம எப்படி மெடிக்கல் செக்அப் பண்ணுறோமோ அதுமாதிரி மென்டல் ஹெல்த் செக்அப்பும் அவசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, அந்த அவேர்னஸே இல்லை. சோரியாசிஸும் கவுன்சிலிங் பண்ணோம். நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறீங்க. அது எப்படி சோரியாசிஸ்க்கும் அல்சருக்கும் சைக்கோசோமாட்டிக் என்ன எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு மன ரீதியான சிக்கல் வந்து மனசோடு நின்றுடும் அப்படிங்கிறதே தப்பு, நம்ம உடலையும் பாதிக்கும். அப்போ என்கிட்ட இப்போ வந்து மாதத்தில் 2 தடவை பீரியட் ஆகிறவங்க 10 நாள் அந்த பீரியட் இருக்கும். இப்போ உணர்வையும் மாற்றும் பொழுது பயங்கர மூட் ஸ்விங்கோடு வந்தாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பிபிக்கும் சம்மந்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டயபெட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஏரியா கட் பிரெயின் ஒய் ஆக்சிஸ் அப்படிமோ. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்ற தொடரில் நியூட்ரிஷனிஸ்ட் திருமதி கிருத்திகா தரன் அவர்கள் ஒவ்வொரு எபிசோட நம்மள்ட்ட வந்து கலந்து விளையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க வரவேற்கலாம். மேடம் வணக்கம். மேடம், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹெட் ஏக் வருது. அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யூஸ்வலாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஹெட் ஏக்கோ பாடி பெயினோ உடல் ரீதியான ஒரு சிக்கல்னால தான் அது வருதுன்னு தெரியும் நமக்கு. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்த ஹெட்டேக் வந்து உங்களுக்கு மன ரீதியான சிக்கல் காரணமாக தலைவலி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியாக பிரச்சனைகளுக்காக தான் உடல் ரீதியாக சிக்கல் இன்னொரு தலைவலி கொடுத்துட்றாங்க. எனக்கு தலைவலின்னு தானே சொன்னேன், தலைவலிக்கு ஒரு யூஸ்வலாக வந்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இல்லை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேப்லெட்ஸ் வேண்டாம், நீங்கள் வந்து தெரபிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு மன ரீதியாக பிரச்சனை இருக்க போய் தான் தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது மனசில் வலிச்சா இங்கே தானே வலிக்கணும், இங்கேயே வலிக்குது, ஆனால் மூளை இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம மனசுக்கு அதுக்கு ஆக்சுவலி தலைவலி அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸுனால 150 சிக்கல்கள் வருதுன்னு படிக்கிறோம். நானே ஒரு ஹெல்த் சைக்காலஜிஸ்ட் தான். நியூட்ரிஷன்ஸ் நான் அதுக்கப்புறம் படித்தது தான். நான் என்னோடய பேசிக் வந்து ஹெல்த் சைக்காலஜி தான், என்னோடய மேஜர் எம்எஸ்சியில். இப்போ என்னோடய பிஹெச்டியில் வந்து நியூட்ரிஷன் சைக்காலஜி மேஜர். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹெல்த்து என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்ப ஆட்டோ இம்யூன், நம்மளோட பிசிஓடி, நம்மளோட ஹார்ட் அட்டாக்கு, தலைவலி, பிபி, சுகர் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸும் காரணம். ஸ்ட்ரெஸ் மட்டும் காரணம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸும் காரணம். ஆனால் முழுக்க ஒருத்தவங்க வந்தாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு மட்டுமே காரணம், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு மட்டுமே காரணம். அவங்க வந்து விந்தி நடப்பாங்க. விந்தி நடக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி தானே இருக்குது. அவங்க எங்கிட்ட வரப்போ விந்தி நடந்தாங்க. நடக்கிறது உடல் ரீதியான ஒரு சிக்கல், ஒரு அது வந்து வேற டிபார்ட்மெண்ட். அது இதுக்கும் அதுக்கும் என்ன வந்தாங்க. வந்தோடனே என்ன பண்ணாங்க, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட். அவங்க வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, ரொம்ப அறிவுபூர்வமான ஃபேமிலி. ஆனால் இவங்க விந்தி நடக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டு அது இதுன்னு நிறையா போயிட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி பொதுவாக எல்லா கிளைண்ட்ஸுமே என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி கடைசியாக தான் வர மாதிரி இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க, ஏன் ஆரம்பத்துலேயே வரதில்லை உங்கள்கிட்ட அப்படின்னாங்க. இல்லை, அவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கடைசியாக வருவாங்கல்ல, சரி அப்படிம்பாங்க. கடைசியாக அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு. ஸோ வராங்க. வரப்போ இந்த மாதிரி பல வருஷமாக ஆயுர்வேதிக் எடுத்துகிட்ருக்கேன், ஹோமியோபதி எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், இது எடுக்கிறேன், மசாஜ் பண்ணுறேன், இருந்தாலும் என் கால்வலி சரியாகலை அப்படின்னாங்க. சரி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட்டு நான் டயட் கொடுக்குறேன் அப்படின்னோடனே, டயட் கொடுக்கும்பொழுது அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக டயட்டுக்கு போயிடுச்சு. வழியில் அவங்க ஃபோக்கஸ் இல்லை. அப்போ அவங்க இது சாப்பிட்ணும், அதை சாப்பிட்ணும், இதை சாப்பிட்ணும், இன்றைக்கி இதை சமைக்கணும். ஏன்னா அந்த ஊரில் வெளிநாட்டில் உங்களுக்கு ஆள் கிடையாது, ஷாப்பிங் போகணும். அதுவும் யூரோப் மாதிரி ஸ்காண்டினேவியன் மாதிரி கண்ட்ரிலாம் வந்து சமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு. அதை வந்து ரொம்ப கவனமாக சமைப்பாங்க, ஆர்வமாக சமைப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக சமைப்பாங்க, நல்லா கலர்ஃபுல்லாக சமைப்பாங்க. உண்மையாக சொன்னேன் அப்படின்னா, எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குறவங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி ஃபஸ்ட்டு, ரெண்டாவது யூரோப்பியன் கண்ட்ரி,
மூணாவது வந்து கொஞ்சம் ஆக்சுவலி சிங்கப்பூரில் வந்து ஃபுட்டு சரி இருக்காது. நம்ம ரொம்ப க்ளீன் ஃபுட் அப்படிங்கிறோம்ல, சிங்கப்பூரில் நிறையா ப்ராசஸ், ஏன்னா வெளியூர்லேருந்து வருது, ஃப்ரெஷ்ஷு கிடைக்காது. எனக்கு சிங்கப்பூர் கிளைண்ட்ஸை வந்து கொடுக்கும்பொழுது அவங்களோட ஃபுட்டை வந்து நான் நிறையா வந்து ஆர்கானிக்காக மாற்ற வேண்டியிருக்கும். இதே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் சரியாகும். அவங்களோட டயட்டை மாற்றினாலே அவங்களுக்கு எனக்கு சூப்பர் ரிசல்ட் கொடுப்பாங்க. அங்கே ரிசோர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப க்ளீன் ஃபுட்டு. அவங்க அந்த பெஸ்டிசைட்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்காங்க. அதனால் எந்த சாப்பாடையும் நீங்கள் நம்பி சாப்பிட்லாம். இப்போ இந்தியாவில் நீங்கள் போய் ஒரு காலிஃப்ளவர் நம்பி சாப்பிட முடியாது. ஒரு முட்டைக்கோசை வந்து அப்படியே பாயசனில் முக்கி எடுக்கிறாங்க. ஒரு ஆப்பிள் அழுகவே மாட்டேங்குது. மாம்பழம் 10 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. மாம்பழம்னா அழுவணும்ல, மறு நாளைக்கே நிறைய மாம்பழம் அழுவவே மாட்டேங்குது. என்ன கலக்கிறாங்கன்னே தெரியல. ஸோ ஆனால் அங்கே வந்து அழுகும் பொருளாகவே வச்சுருக்காங்க. ஸோ மக்கறது மக்கியே ஆகணும், இல்லாட்டி அது தப்பு. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு டயட் ஆரம்பித்தேன். டயட் ஆரம்பிக்கும்பொழுது அவங்கள வந்து வாக்கிங் போக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் போங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரியாமையே ஒரு கவுன்சிலிங் செஷன் ஆரம்பிக்கும். கவுன்சிலிங் செஷன் ஆரம்பிக்கும்போது தான் அவங்களோட சிக்கல்கள் வெளியில் வர ஆரம்பிக்குது. அதாவது கால் வலிக்கு கவுன்சிலிங்கா புதுசாக இருக்குது. தலைவலிக்காக கவுன்சிலிங், மைக்ரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது கால் வலிக்கு கவுன்சிலிங்கா அப்படின்னா சில பேருக்கு ட்ராமா, சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கும். சில பேருக்கு வந்து சின்ன வயசில் அப்யூசஸ் இருக்கும், அதனால ட்ராமா இருக்கும். சில பேருக்கு தான் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைச்சிருக்காது. இவங்களுக்கு வந்து இந்த வெளிநாட்டில் இருக்கிற தனிமை கூட காரணமாக்கலாம். ஸோ ப்ரொலாங்டாக ஒரு விஷயத்தை இவங்க வந்து மனசுக்குள்ளே போட்டு அவங்க அதை வெளியில் காமிச்சிக்காமல் இருப்பாங்க. அது வந்து அந்த மனசு எப்படி வெளியில் வந்து உங்களுக்கு சொல்லும். இப்போ ஐபிஎஸ்ங்கிறதே உங்களுக்கு மனநோய் தான், நம்ம உடல் நோய் நினச்சிட்ருக்கோம். ஐபிஎஸ் அப்படிங்கிறப்ப இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்ட்ராங் கவுன்சிலிங் வேணும். சில பேர் சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் மாத்திரை எடுக்கணும். அது வந்து அல்சர் மாதிரி சொல்கிறீங்களா மேம்? அது ஐபிஎஸ்ங்கிறது வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு அது ஒரு பிரச்சனை. அது வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது வந்து சைக்காலஜிக்கலாகவும் ட்ரீட் பண்ணணும், வயிறை வந்து உணவும் மாற்றணும். அவங்களுக்கு நிறைய உணவு ஒத்துக்காது. அதை அந்த கிளைண்ட்டு நான் முன்னாடியே பேசியிருக்கேன். ஃபுட் மேப் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நிறைய உணவுகள் கொடுக்கக்கூடாது. அதில் சிலது தான் கொடுக்கணும். அது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆனாலே பிரச்சனை ஆகிடும், ஹாஸ்பிட்டல் அட்மிட். வயிறு வந்து நம்மளாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் லூஸ் மோஷன் வரும், வயிறை கலக்கும்பாங்களே, அவங்களுக்கு துளினாலே அவங்க வயிற்றை கலக்க ஆரம்பிச்சிடும். இல்லை, உள்ளே இருக்க மனசிக்கல் வந்து வயிறு நோயாக மாறிடுச்சு. அப்போ வெறும் வயத்தையோ டயட்டையோ மாற்றையோ ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோ அது சரி பண்ண முடியாது. அதுக்கு மன ரீதியான மருத்துவர்களோ இல்லை தெரப்பிஸ்ட்டோ கண்டிப்பாக தேவை. இப்போ எங்கிட்ட வந்தாங்க அப்படின்னா நான் தெரப்பி, உணவு ரெண்டுத்தையும் இது ஹோலிஸ்டிக்காக நான் பண்ணுறது எல்லாமே. எப்படின்னா வெறும் கவுன்சிலிங் தேவைப்படுறவங்க கவுன்சிலிங்க்கு போங்க, வெறும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்களா போய்க்கிங்க. ஆனால் எங்கிட்ட இந்த இரண்டும் சேர்ந்து தான் நான் பண்ணுறது. அதை தவிர்த்து தூக்கத்தையும் பார்க்குறேன். ஸ்லீப் வந்து சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கேன். ஸோ ஸ்லீப் தெரப்பி, உணவு, மனம், இது மூணுமே நம்ம பண்ணுறோம் தெரப்பியாக. ஸோ இந்த மூணும் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வெளியில் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அந்த அப்போ தான் இந்த சைக்கோசோமாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கோசோமாட்டிக், ஓகே. சைக்கோசோமாட்டிக்னா சைக்கவனா என்ன, மனசு. சோமா அப்படின்னா உடல், கிரேக்கில். ஸோ உடல் ரீதியான மன ரீதியான உடல் சிக்கல் தான் சைக்கோசோமாட்டிக். சைக்கோசோமாட்டிக் பேஷண்ட்டுக்கு தனக்கு சைக்காலஜிக்கலாக எந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் நீண்ட நாள் வலியில் கஷ்டப்படுவாங்க, உடல் வலியில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அது அல்டிமேட்டாக வந்து மன ரீதியாக தான் சிக்கல் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆமாம், உடல் ரீதியாக ஏன் இல்லைன்னு சொல்கிறோம் சொல்லுங்கள். எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஓகே. கேன்சர் டெஸ்ட்டு கூட பண்ணுவாங்க. அவங்களே போய் பண்ணுவாங்க, எனக்கு ஏதோ இருக்குது அப்படின்னு போய் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஓகே. இப்போ உங்களுக்கு தலைவலினா ஏதாவது சிக்கல் இருந்தால் தானே தலைவலி வரும். நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணாலும் தலைவலி இருக்கும், என்ன டெஸ்ட் பண்ணாலும் கால்வலி இருக்கும். நீங்கள் வந்து பெட் ஸ்கேனே எடுத்தாலும் அந்த கால்வலி இருக்கும். இன்னும் ஒரு பிரச்சனையும் உடல் ரீதியாக டாக்டர் பிளட் ரிப்போர்ட் பார்த்தா சூப்பராக இருக்கும், விட்டமின் டி கூட கம்மியாக இருக்காது அவங்களுக்குலாம். ஏன்னா அதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க, எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் கால் விந்தி நடப்பாங்க, இல்லை தலைவலி இருக்கும், இல்லை உடம்பு வலி இருக்கும். சிலருக்குலாம் செம உடம்பு வலி வரும். ஓகே. அதாவது உன் மனசுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு உடல் காமிக்குது. பொதுவாகவே வந்து நீங்கள் சொல்கிறது போல் ஹெட் ஏக்கு, பாடி பெயின், லெக் பெயின் எல்லாமே வந்து ஒரு இல்னஸ் மாதிரி வரும். ஒரு காலில் ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அது கைண்ட் ஆஃப் டிசீஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம்.
ஆனால் நீங்கள் சொல்கிற சைக்கோசோமேட்டிக் வந்து டிஸார்டர் மாதிரி சொல்கிறீங்களா இல்லை இது எப்படி மேம் அது? இது வலியாக தான் வரும், பியூர் வலியாக தான் வரும். ஒரு மெடிக்கலுக்கு போய் பார்க்குற வழியாக தான் இருக்கும். அவங்க தான் டெஸ்ட் பண்ணி அவங்க டாக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துருங்க அப்படின்னு. டாக்டர் முடிவு பண்ணி தான் அனுப்புவாங்க இதுக்கு. இவங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு எனக்கு சரியாகலை அப்படின்னு வந்ததுனால நான் பார்த்தேன். இல்லாட்டி பொதுவாக டாக்டர்ஸ்க்கே தெரியும் இது சைக்கோசோமேட்டிக் அப்படின்னு. நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இதில். இந்த இதில் வந்து நிறையா இருக்குது. டாக்டர்ஸ் இதை பற்றி நிறையா பேசுகிறாங்க, பட் பொதுமக்களுக்கு தெரியாது. நம்ம எப்படி மெடிக்கல் செக்கப் பண்ணுறோமோ அதுமாதிரி மென்டல் ஹெல்த் செக்கப்பும் அவசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல, அந்த அவேர்னஸே இல்லை. அப்படிங்கும்பொழுது இவங்களுக்கு நான் டயட் கொடுக்குறப்பே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவங்களோட செரோட்டினின் லெவல், கட் ஃப்ளோரா சரியானோடனே இங்கே செரோட்டினின் லெவல் சரியாக ஆரம்பிச்சிது. காபா சரியானோடனே கொஞ்சம் தூங்க ஆரம்பித்தாங்க. தூங்க ஆரம்பித்த பிறகு அவங்கள கூப்பிட்டா அவங்களுக்கு வந்து தனிமைக்கான சிக்கல்கள், வெளிநாட்டுக்கான தனிமை சிக்கல்கள், அப்புறம் ஆல்ரெடி சின்ன வயசில் இருக்கிற சிக்கல்கள், இது ரெண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அவங்களுக்கு இன்றைக்குமே நான் கொடுத்த டயட்டில் தான் அவங்க கால் சரியாச்சுன்னு நம்புகிறாங்க. நான் அவங்களுக்கே தெரியாத கொடுத்த தெரப்பி தான் அவங்கள சரியாச்சுன்னு அவங்களால நம்ப முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை, கால்வலி மட்டும்தான். எனக்கு வந்து மன ரீதியாக எந்த சிக்கலும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆனால் கால் வலிக்குது. ஸோ அவங்கள நிறைய ட்ராவல் போக சொன்னேன், சோஷியலைஸ் பண்ண சொன்னேன். பொதுவாக அவங்க வந்து உங்களுக்கு பெருசாக இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் வந்து எங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க, அக்கா பையன் இருக்கான். அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி கோவிடுக்கு ரூல்ஸ் போட்டாங்களாம், மினிமம் 10 அடி தள்ளி இருக்கோன்னு. அவங்க சொன்னாங்க, அவன் ஃபின்லாண்டில் இருக்கான், ஃபின்லாண்டில் மட்டும் வந்து கோவிட் ரூல்ஸ் தலைகீழாக போட்டாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா நாங்கள் எப்போவுமே 15 அடி தள்ளி இருக்கோம், இப்போ 10 அடிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளாம் 1 அடி 1/2 அடியில் நிற்போம், ஒரு கியூ நான் இப்படி இடிச்சுக்கிட்டு நிற்போம். ஆனால் அவங்க நிற்கிறதே 10 அடி தாண்டி தான் நிற்பாங்களாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப தூரமாக இருப்போம், இவங்க ரொம்ப கிட்டக்க நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களாம் ஜோக் அடிச்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ அவங்க ஆல்ரெடி ஐசோலேஷனில் தான் இருப்பாங்க, அவங்க பயங்கர ஐசோலேட்டட் லைஃப் இருக்கும். அதை வந்து ஒரு பணம் சார்ந்து, அங்கே இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை சார்ந்து தன்னை வந்து சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சிப்பாங்க. இப்போ அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து சோஷியலைஸ் பெரிய பிரச்சனையாக இருக்காது. சின்ன வயசில் அங்கேயே ஸ்கூலில் இருப்பாங்க, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், காலேஜ் படிச்சிருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் நம்மளுக்கு சோஷியலைஸ் பண்ண என்ன கஷ்டம், திடீர்னு நம்ம காலேஜ் ஃப்ரெண்டு வருவா, ஸ்கூல் ஃப்ரெண்டு வருவா, நம்ம ஸ்கூலில் ஒரு ரீயூனியனும் போவோம், இப்போ கல்யாணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதே வெளியூரில் நம்மளுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்கள், ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் அப்படியே சைக்கோசோமேட்டிக் இது பிரச்சனை வருமானா அதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு அங்கே போகிறதுனால, நம்மளோட வேர்லேருந்து நம்ம அங்கே போய் இருக்கிறதுனால. இப்போ அதே அவங்க இந்த ஊரில் இருந்தால் ரொம்ப அந்நியமாக இருப்பாங்க, அவங்களுக்கான சாப்பாடு கிடைக்காது, நம்மளும் அங்கே போய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிலேருந்து ஒருத்தவங்க இங்கே வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். யார்ட்டையும் பழக முடியாது, யாரும் அவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியன்ஸையும் புரிஞ்சிக்க முடியாது ஈஸியாக. அவங்க அந்த சிக்கல்கள் அதிகமாகி அவங்களுக்கு அந்த நோய் வந்து இப்போ கால் விந்தி விந்தி நடக்கிறதில்ல, நல்லா இருக்காங்க. ஆமாம், அந்த கால் வலி அப்படின்றத ஒரு வெறும் உணர்வால் உண்மையிலே கால் வலி இருந்து உண்மையாகவே வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். அதுக்கு என்ன காரணம், எதனா ஃப்ராக்சர் மாதிரி? அதெல்லாம் அதுதான் உடல் ரீதியாக. அதாவது பரவாயில்ல, இன்னொரு கிளைண்ட் வந்தாங்க. கிளைண்ட்டுங்கிறத விட எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு நான் பார்த்தோன்னே அவங்க வந்து எனக்கு இத்தனை வருஷமாக முட்டி வலி இருக்குது, இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட்லாம் காமிச்சாங்க. நான் சொல்லிட்டேன், இது உனக்கு கண்டிப்பாக முட்டி வலி இல்லை, நீ வந்து ஒரு 2-3 கவுன்சிலிங் வந்தால் சரியாயிடும்னு. அவங்க அதை நம்பலை, புரியல அவங்களுக்கு. அப்புறம் என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே நம்ப மாட்டீங்க, அவங்க அந்த டிப்ஸை எடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு முட்டி வலி சரியாயிடுச்சு, என்னாச்சு அப்படின்னோடனே டாக்டர் இங்கே 2 தட்டு தட்டினார் சரியாயிடுச்சு. அதாவது 10 வருஷம் வலி டாக்டர் 2 தட்டு தட்டினா போகாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நரம்பில் அங்கே சிக்கல் வந்துக்கும், தட்டினால போயிடுச்சு. அது சைக்கோசோமேட்டிக். அவங்களுக்கே வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் அந்த வலி போயிடுச்சு. ஆனால் அவங்க இந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த வலி இருக்க நம்பிட்டே இருக்கிறதுனால தான் வலி இருக்கா இல்லை எப்படி? இல்லை, இது உடல் ரீதியான வலி. ஏன் வருது, இடியோபதிக்னு கூட சொல்ல முடியாது. இடியோபதிக்னா ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு. இது வந்து ஒரு நம்மளை எல்லா நோய்க்குமே நம்ம சைக்கோசோமேட்டிக் வகையில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐபிஎஸ் சேர்க்கலாம், அல்சர் சேர்க்கலாம், ஆட்டோஇம்யூன் சேர்க்கலாம். இது எல்லாமே நம்ம மன ரீதியான பாதிப்புகள். சில ஏன் சோரியாசிஸ்,
ஸ்கின்ல வர சோரியாசிஸ் கூட ஸ்ட்ரெஸ்னால தானே வருது. அப்படிங்கிறப்ப அதுவே சைக்கோசோமாட்டிக் தானே. சோரியாசிஸும் கவுன்சிலிங் பண்ணணும். நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறீங்க. அது எப்படி சோரியாசிஸ்க்கும் அல்சருக்கும் சைக்கோசோமாட்டிக் என்ன எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்கின்லேயே டிஃபர் காமிக்கும். ஸோ உங்களுக்கு மன ரீதியான சிக்கல் வந்து மனசோடு நின்றுடும் அப்படிங்கிறதே தப்பு. நம்ம உடலையும் பாதிக்கும். அப்போ உணவை மாற்றணும், உணர்வையும் மாற்றினா தான் சைக்கோசோமாட்டிக்லேருந்து சரி பண்ண முடியும். ஸோ அந்த டிஸார்டர் குறித்து எளிமையாக மக்களுக்கு சொல்லணும், எளிமையாக அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி தற்காத்துக்கலாம், என்னென்ன தீர்வுகள், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எளிமையாக என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு ஐபிஎஸ்ஸோ அல்சரோ இருந்ததுன்னா டாக்டர் சொல்லிவிடுவாங்க. இதே கால்வலி கைவலி உங்களுக்கு தெரியாத வலிகள் இருந்ததுன்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருக்கப்ப என்னென்னு முடிச்சிட்ருக்கு, டாக்டர் மேலே டாக்டர் போயிட்டு இருக்காங்க. ஒரு தடவை செகண்ட் ஒப்பீனியன் எடுங்க, தேர்ட் ஒப்பீனியன் எடுங்க. மூணாவதாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ சைக்கியாட்ரிஸ்ட்டோ பாருங்கள். அப்புறம் உடலை வந்து உணவை மாற்றுங்க. உணவு வந்து பால், கோதுமை, சர்க்கரை இதெல்லாம் தவிர்த்துடுங்க. பேக்கேஜ் ஃபுட்டு இதெல்லாம் தவிர்த்துட்டு க்ளீன் ஃபுட்டுக்கு போங்க. க்ளீன் ஃபுட்டுக்கு போய் எக்ஸசைஸு, தூக்கம், உணவு, ஒரு கவுன்சிலிங் சூப்பராக மாறிடும். இட் டஸ் மேஜிக். ஹோலிஸ்டிக்காக மாற்றுற மாதிரி மேஜிக் உலகத்துலேயே இல்லை. எங்கிட்ட வரவங்கலாம் கேட்பாங்க எப்படி ஒரு மேஜிக் நடக்குது. எங்கிட்ட இப்போ வந்து மாதத்தில் 2 தடவை பீரியட் ஆகிறவங்க 10 நாள் அந்த பீரியட் இருக்கும். இப்போ உணவையும் உணர்வையும் மாற்றும் பொழுது பயங்கர மூட் ஸ்விங்கோடு வந்தாங்க என்கிட்ட. இப்போ வந்து அதை தவிர்த்து மருத்துவ டாக்டரும் கேட்டாங்க. அதை அடுத்து உங்களுக்கு அந்த கதையில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிக்கல்களுமே சரியாகுது. இது நிஜமாகவே உணவும் உணர்வையும் நீங்கள் சேர்த்து ட்ரீட் பண்ணும்போது தான் மேஜிக் ஹேப்பன்ஸ். நம்ம வெறும் உணர்வை மட்டும் பார்த்துட்டு உடலை கவனிக்காமல் இருந்தாலும் உடல் வந்து உணர்வு சிக்கலை கொண்டு வந்துடும். வெறும் உடலை கவனிச்சுட்டு உணர்வை பார்க்காம இருந்தாலும் எமோஷ்னல் ஈட்டிங்கில் திருப்பி வெயிட்டு போட்டுருவோம். அதனால் எதாக இருந்தாலும் சேர்த்து தான் செய்யணும். சைக்கோசோமாட்டிக் அப்படிங்கிறது நம்மளுக்கு மன ரீதியாக வரக்கூடிய உடல் சிக்கல் தான். ஸோ என்னென்ன மன ரீதியான சிக்கல்கள் வந்து உடலை அதிகமாக பாதிக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு சைக்கோசோமாட்டிக் பற்றி பேசும்போது? நான் சைக்கோசோமாட்டிக்னா நான் டைரெக்டாக சொல்லாட்டி ஹார்ட் அட்டாக்கே உங்களுக்கு மன ரீதியான சிக்கல்னால வரும்ல. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பிபிக்கும் சம்மந்தம் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டயபெட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஏரியா கட் பிரெயின் ஒய் ஆக்சிஸ் அப்படிமோ. கட் பிரெயின் ஒய் ஆக்சிஸ்ங்கிறப்ப ஸ்ட்ரெஸ்ஸும் உணவும் கட்டும் மனசும் சரியில்லாதப்போ தான் இந்த சிக்கல்கள்லாம் வருது. அப்போ இது ரெண்டுத்தையுமே இங்கே ட்ரீட்மெண்ட். இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி சொன்னால கதை, அவங்களுக்கு ரெண்டுத்தையும் சரி பண்ண அப்புறம் தான் சரியாச்சு. நீங்கள் வந்து டயட் இருந்தால் கால் விந்தி போகிறது சரியாகுமானா எனக்கு பதில் தெரியாது. கவுன்சிலிங் பண்ணால் கால் சரியாகுமா தெரியாது. ஆனால் இது ரெண்டும் செய்யும்போது இவங்களுக்கு சரியாச்சு. ஸோ இது மஸ்ட் பி சைக்கோசோமாட்டிக் அப்படின்னு தான் நாங்கள் முடிவு வரும். கால்வலி வந்து இது வந்து வெறும் கால்வலி இல்லை. எல்லா டாக்டரும் பார்த்தாங்க, ஆயுர்வேதிக் எடுக்கிறாங்க, ஹோமியோபதி பார்க்குறாங்க. எல்லாருமே இது வந்து உனக்கு உடல் ரீதியான பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அப்போ எங்கிட்ட வராங்க. அப்போ இது மனசு ரீதியாக நம்ம தெரப்பி கொடுக்கலான்னு பார்க்கும்போது சரியாகுது. அதன் மூலமாக தான் நம்மளே கற்றுக்குறோம். சரி ஓகே இது சைக்கோசோமாட்டிக் தான். ஏன்னா நம்ம கவுன்சிலிங் கொடுத்தப்புறம் சரியாயிடுச்சு. உணவையும் மாற்றும்போது வெறும் கவுன்சிலிங் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு கட்டு பிரச்சனைகளும் நிறையா இருக்கும். அதையும் சேர்ந்து சரி செய்யும்போது தான் அது மாறுது. மேம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட வரும்போது அவங்கள்ட்ட சொல்லிடுவீங்களா? இந்த டிஸார்டர் உங்களுக்கு இருக்குன்னு ஓப்பனாக சொல்லுவீங்களா? சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சப்போஸ் நம்பினாலும் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஓகே நான் முன்னாடி சொன்னேன்ல ஃபங்க்ஷனல் டிப்ரெஷன், அது சைக்கோசோமாட்டிக், இதெல்லாம் நம்பவே மாட்டாங்க. ஓகே அதான் இப்போ யூஸ்வலாக கேட்குறவங்க நீங்கள் போய் தலைவலிக்குது அப்படின்னா உனக்கு வந்து நீ கவுன்சிலிங் போனால் இருக்கிற தலைவலி நம்ம 2 வச்சே வாங்கிடுவாங்க. யாரும் மோஸ்ட்லி நம்ப மாட்டாங்க எடுத்தோன்னே. ஏன்னா எனக்கு ஒரு நீங்கள் குரோசின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி சரியாயிடும். அதை தவிர்த்து நீ கவுன்சிலிங் போனால் யார் நம்பலேன்னு ஒரு லாஜிக்கே இருக்காதுல்ல. அதுவும் கால்வலிக்கு மனச்சிக்கல் தான் காரணம்னு சொல்லும் போது மோஸ்ட்லி யாரும் நம்ப மாட்டாங்க. பட் அதுக்குள்ளே போகும்போது தான் இதுவும் காரணமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது மேம். ஆமாம். ஸோ ரொம்ப நன்றி மேம் கருத்துக்களுக்கு. தேங்க்யூ.